ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோன்னா ரீசெண்டாக எல்லாருமே வந்து இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அது எல்லாருமே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. கொரோனா வைரஸ் வந்தனால வந்து காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாருமே வந்து மூடி கிடக்கு. அதனால் வந்து வீட்டிலே தான் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. முதல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு போது அப்படியே இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தால் வந்து சிஸ்டம், அதாவது லேப்டாப், டெஸ்க்டாப் இந்த மாதிரி வந்து போயிட்டாங்க. மேக் இந்த மாதிரி வந்து அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து விண்டோஸ் தரப்புலேருந்து லேப்டாப் ஆகட்டும் டெஸ்க்டாப் ஆகட்டும் மற்றபடி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் யூஸராக இருக்க நீங்கள் யாராவது வந்து லேப்டாப் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்போ வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. அதில் வந்து விண்டோஸ் 10 OS யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுவாங்க. 6 months கூட மேஜர் அப்டேட் கொடுப்பாங்க. அல்லது வந்து இன்ஸ்டால போய் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து அப்பப்போ பில்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபியூச்சர் வந்து அப்டேட் பண்ணிருப்பீங்க. விண்டோஸில் அதாவது சிஸ்டத்தில் போய் விண்டோஸ் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்டேட்டாக வந்து சொல்கிறேன். நான் வந்து மேலே வந்து ISO ஃபைனல் டவுன் பண்ணி அப்கிரேட் மெத்தட்லையோ இந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்ல கிடையாது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது விண்டோஸ் 10 நீங்கள் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து பெண்டிங் கேட்கும். அதாவது அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சில ஃபீச்சர்ஸ்ல வந்து கீழே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து இவ்வளோ அப்டேட் ஆயிடுச்சு, இந்த டேரக்டரோட விண்டோஸ் டிஃபெண்டர் அப்டேட் ஆயிடுச்சு, இதில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கீழே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஷோ ஆகுமா தெரியாது. இந்த பெண்டிங் ரீசன் வந்து எதனால ஷோ ஆகுதுன்னா, சிஸ்டத்தில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கு, நம்ம அப்டேட் வந்து எதாவது வந்து ப்ராப்ளமாக இருக்கு, நெட்வொர்க் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்ல வந்து நம்ம அந்த விண்டோஸ் அப்டேட் வந்து குயிக் அப்டேட் ஆகும்போது கீழே வந்து பெண்டிங் சொல்லிட்டு இருக்கும். இன்டர்நெட் நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம மற்ற ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போதும் சில டைம் மறுபடியும் போய் நான் அப்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்டேட் வந்துச்சா, நான் மறுபடியும் போய் இன்டர்நெட் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் போய் மறுபடியும் அப்டேட் பண்ணுறதுனாலும் அந்த பெண்டிங் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பெண்டிங்காக ஷோ பண்ணிருக்க அந்த டவுன்லோட்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விண்டோஸ் யூஸர் யாராவது நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் வந்து விண்டோஸ் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ரொம்பவே கவர் பண்ணிருக்கோம். விண்டோஸ் OS எப்படி போடுறது, அண்ட் லேட்டஸ்ட்டாக விண்டோஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து விண்டோஸ் தரப்புனா வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்து ரெகுலராக வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா விண்டோஸ் யூஸர் ஆச்சுன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண மறக்காம பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து நம்ம கொடுப்போம். அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து அந்த பெண்டிங் டவுன்லோடிங் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அந்த எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் நம்ம விட்டு போக மாட்டேங்குது, நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும். எப்படி நான் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த வீடியோவில் வந்து அதை டெலிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதாவது லைஃப் ப்ரூஃபாக வந்து நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம லேப்டாப், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணி வந்து இஷ்யூவை கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் விண்டோஸ் செட்டிங்ஸ் வந்து நான் போய்க்கிறேன். நீங்களே வந்து பாருங்கள், விண்டோஸ் அப்டேட்டில் வந்து அந்த விண்டோஸ் அப்டேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, இன்டெலிஜென்ஸ் அப்டேட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் எல்லாமே வந்து சிஸ்டம் பெண்டிங் டவுன்லோட், அப்டேட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் மேல்வேர் ஃபார்ட்டும் அதுவும் வந்து பெண்டிங் டவுன்லோட். ஸோ பெண்டிங் டவுன்லோட் வந்து டவுன்லோட் பண்ணால் ஆகவே மாட்டேங்குதுங்க. என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ் எல்லாம் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அந்த கவனமாக வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். இந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் இருக்க அதாவது லோக்கல் C டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். லோக்கல் C டிரைவில் போய்க்குங்க. C டிரைவில் போயிட்டு இங்கே வந்து விண்டோஸ் ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டர் வந்து விண்டோஸ்ன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து பாருங்க அப்படியே சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபோல்டர் வந்து ஐக்கான் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே 4 ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டும். அந்த ஆப்ஷனை நான் வந்து ஜூம் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். டேட்டா ஸ்டோர், டவுன்லோட் அண்ட் போஸ்ட் ரிபோர்ட் ஈவென்ட் கேட்ச். இதில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டபுள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து சில இதெல்லாம் ஷோ ஆகும். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, டெலிட் பட்டனை கொடுத்துருங்க பார்ப்போம். டெலிட் பட்டன் கொடுத்தோடனே எல்லாமே வந்து டெலிட்டாக தான் கேட்குறாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ இருக்கிற எல்லா ஃபைலும் நம்ம அழிச்சு தூக்கி தரமட்டமாக்கியாச்சு. டூ திஸ் ஆல் ஃபார் கரண்ட். இப்போ நம்மளுக்கு 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணிட்டோம். அதாவது அந்த விண்டோஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த டவுன்லோட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸும், அந்த பெண்டிங்காக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து நமக்கு வந்து அந்த குப்பையார வந்து ஸ்டோர் ஆகி கிடக்கும். விண்டோஸ் அப்டேட் பண்ணாங்க, அந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஷோ ஆச்சுன்னா வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க. இதை அழிச்சு போட்டு வந்து நம்ம புதுசாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த டவுன்லோட் பெண்டிங் நிற்கிறது வந்து அழிச்சு தூக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஷியூஸில் வந்து டவுன்லோட் ஆகுது. நீங்களே பார்த்துக்கலாம். டவுன்லோடிங் 0%, எவ்வளோ % ஆகுது நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். டவுன்லோட் ஆகுது செக் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த சிஸ்டம் நமக்கு நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எவ்வளோ மணி நேரம் இந்த டவுன்லோட் ஸ்பீட் எடுத்துக்குன்னு தெரியலையே.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த எரர் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ணதுனால வந்து இப்போ அந்த எரர் மெசேஜ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்டிங்கில் இருந்தது எல்லாமே வந்து டவுன்லோட் ஆயிருச்சு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பாருங்களேன், முதல்ல டக்கு வந்து கீழே வந்து 46% வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து 100% வந்து டவுன்லோட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது டவுன்லோட் பெண்டிங் வந்துட்டு இருந்த அந்த எரரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். அதான் அந்த ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணிட்டு அந்த பழைய ஃபைல்ஸில் வந்து விண்டோஸ் இதில் வந்து டெலிட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வெர்ஷன் மூலமாக வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற விண்டோஸ் 10 அப்டேட்டை கூட நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த டெலிட் பண்ணிட்டு ஃபைல்ஸை வந்து டெலிட் வந்து மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த நம்ம டவுன்லோட் பெண்டிங் அந்த ஆப்ஷன் வந்து எரர் வந்து இப்போ வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். அதாவது அந்த எரர் வந்து சால்வ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ரெஸ்யூம் அப்டேட் புதுசாக வந்து அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பெண்டிங் எரர் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஷோ ஆகலை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு, இந்த பெண்டிங் ப்ராப்ளம் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எரர் வந்து கிளியர் ஆச்சுன்னா வந்து கிளியர் காமிச்சிருக்கலாம், மறக்காம பண்ணேன். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். கிளியர் ஆகலைன்னா வேறு மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். யாராருக்கு வந்து கிளியர் ஆச்சு அதையும் சொல்லுங்கள். யாராருக்கு வந்து கிளியர் ஆகல வேறு மெத்தட் வேணும், நீ கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் 10 அதில் விண்டோஸ் அப்டேட் வந்து பண்ணும்போது வந்து நம்ம வந்து அந்த பெண்டிங் இதை வந்து எப்படி வந்து டெலிட் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து அதில் வந்து டெலிட் பண்ணி உங்களோட அந்த பெண்டிங்கில் இருக்க ஷோவாக இருக்கிற அந்த எரரை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ரிலேட்டிவ் அதாவது உங்கள் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் விண்டோஸ் 10 யூசர்ஸ் யாராவது வந்தாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து விண்டோஸ் 10X வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 10Xோட ஃபியூச்சர் இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை மேலே வந்து கார்டு தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.